வந்தாள். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்த அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து இயேசுவை விட்டு ஆவிகள் இருக்கிற இடத்துக்கே கடந்து போகிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆவிகளை கட்டுவதற்கு ஆவிகள் இருக்கிற இடத்துக்கே கடந்து போகிறாங்க அநேக கிறிஸ்தவ ஜனங்கள். அங்கே போய் கயறுகளை கட்டுவது, அவர்கள் கொடுத்த பல காரியங்களை உண்பது, அணிந்து கொள்வது, வைத்துக் கொள்வது என்று அவைகளை கட்டுப்படுத்த தேடி ஓடுகிற கிறிஸ்தவ கூட்டங்கள் அநேகம் இருக்கிறாங்க. அதை வைத்து கட்ட முடியுமான்னு கேட்டா முடியாது. முடியுமாங்க? முடியாது. இயேசுவால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கட்டை அவிழ்க்கவும் முடியும், கட்டி போடவும் முடியும். அல்லேலூயா. பேதுருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார் இல்லையா? பூமியில நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும், பூமியில எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அப்படி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. அந்த கிருபை தேவனுடைய கரத்திலிருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு ஜனமே, இங்கே அவளுடைய வாக்களை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினால் தான் அவள் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தள்ளப்பட்டபடியினால் அவள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவ வார்த்தைகளை கேட்கின்ற ஒரு நிலைமையில அவள் இருந்தாள் என்று நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவைக்காக மட்டும், ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும் தேவனுடைய சமூகத்துல வந்து ஜெபித்து விட்டு ஆராதித்து விட்டு கடந்து போன உடனே அற்புதங்கள் நடக்குமா என்று கேட்டால் வாய்ப்பே இல்லை. எல்லா நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா போராட்டங்களிலும் இயேசுவை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா.